நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர விஆர் ராஜா பழத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 213வது வீடியோ. இன்னைக்கு காலையில் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இது தோணிது. இந்த மெயின்ஜூரில் ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கார். அவர் ருத்ராட்சம் கட்டி தருவார். சரி, ருத்ராட்சத்தை பற்றி ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு காட்டன் ஐடியா அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ இது ருத்ராட்ச மாலை. எனக்கு பூபால சித்தர் ஒருத்தர் இந்த மாலையை அவருடைய 11 சித்தர் இடத்துக்கு போயிருக்கும்போது எனக்கு அணிவிச்சார். அவர் நிறைய லட்சக்கணக்கில் ருத்ராட்சம் நேபாளில் வரவழைச்சு ஈஸ்வரன் கோவிலில் சுற்றி 18 சித்தர் இருக்க. அதில் ருத்ராட்ச பந்தலே போட்டுக்கார். இந்த பந்தல்லே லட்சக்கணக்கான ருத்ராட்சங்கள் இருக்குது. இது எனக்கு 2-3 மாலை கொடுத்தார் அவர். இது தவிர மேல் முதல்மேடு கிராமத்தில் ஆதி கைலாசன் ஆகிய கோவில் கும்பாபிஷேகம் போது அவர் மோகன் குருஜிக்கு போட அவர் அப்படி இந்த மாலையத்துக்கு போட்டார். அது 5-6 மணி மாலை இருந்தது. அதில் இது ஒரு சின்னது. இதெல்லாம் பஞ்சமுகங்கள். இந்த முகம்ன்றது எப்படி பார்க்குறதுன்னா, இந்த கோடு தெரியுது பாருங்க, வெர்டிக்கல் கோடு, அதெல்லாம் முகங்களை குறிக்க கோடு கூட தெரியுது இல்லையா. இதெல்லாம் ருத்ராட்சம் மட்டும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இது பழமாக பழுத்து கீழே வருது. ருத்ரனோட கண்ணு, அக்ஷம்னா கண்ணு. மீனாட்சி காமாட்சின்னு அந்த அட்சியில் கண்ணு தான் குறிக்கிறது. ஸோ ருத்ரன் தாட்சாயணியோடைய மறைவுக்கு பிறகு ரொம்ப கண்ணி சிந்துறார். ஆக்சுவலாக பரமேஸ்வரன் இவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் அது வெவ்வேறு ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ ருத்ரனா பிறக்கும்போது தான் தாட்சாயணி வர. ஸோ அப்போ கண்ணீர் சிந்தும்போது அந்த கண்ணீர் துளிகள் பூமியில் பட்டு அது செடியாக உற்பத்தி ஆகுது. ஸோ ருத்ரனுடைய கண்ணிலேருந்து அந்த கண்ணீர் துளிகள் மூலமாக வளர்ந்து தான் ருத்ராட்சம். இதில் ஏக்கமுக ருத்ராட்சம் ரொம்ப வெரி ரேர் ஃபினாமினா, காஸ்ட்லி சொல்லுவாங்க. இன்னும் எது அரிதாக இருக்கோ அதெல்லாம் விலை ஜாஸ்தி. ஏக்கமுகம், அப்புறம் கௌரி சங்கர் இருக்குது, 2 இருக்கும் பக்கத்துலேயே இருக்க அட்டாச் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் பேர். பஞ்சமுக ருத்ராட்சம் 5 எழுத்து நம்ம நமசிவாய சொல்கிறோம் இல்லையா, அது குறிக்கிறது. ஸோ அதனால் இது 6 முகம் நான் வச்சுருக்கேன். இந்த பூபாலஸ் தான் கொடுத்தார். அது கடுக்க அளவுக்கு இந்த நீள வாக்கில் இருக்க 6 கோடு வரும். அதில் அந்த மாதிரி 14 கோடு வரைக்கும் போகிறது ருத்ராட்சத்தில். அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது. அதெல்லாம் அதுவும் விலை ஜாஸ்தி. ஸோ ஏக்கமுகம் ரொம்ப விலை ஜாஸ்தி. அதே மாதிரி எண்ணிக்கை ரொம்ப அது விலை ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே சைஸ் சின்னதாக ஆக விலை ஜாஸ்தி. அதாவது கருத்து கலரில் இருக்கும். அதெல்லாம் சொண்டைக்காவோட சின்னதாக இருக்கும். மணத்தக்காளி கால் சைஸு கூட இருக்கும் ருத்ராட்சம். அதெல்லாம் இட்ஸ் வெரி வெரி காஸ்ட்லி. ஸோ இந்த ருத்ராட்சத்தை எப்படி கண்ட ருத்ராட்சம் போட்டுக்கலாம் எப்போயுமே. இல்லைன்னா சாப்பிடும்போது பாத்ரூம் போகும்போதெல்லாம் கைட்டு வச்சுடணும் சொல்லியிருக்கு. கண்ட ருத்ராட்சம் எக்ஸப்ஷன். அது கவலைப்படவே வேண்டாம், எப்பயுமே இருக்கும். நம்ம கடைசி காலம் வரைக்கும் போட்டிருக்கலாம். இப்போ இந்த ஒரே ஒரு ருத்ராட்சம் ஆக்சுவலாக இவ்வளோ தொங்கக்கூடாது. இந்த இடத்துல நிற்கிறோம், கண்டத்துலேயே நிற்கிறோம். இந்த இடத்துல இருந்ததுன்னா நம்ம பூமியை நமஸ்காரம் பண்ணும்போது சரி, இது பண்ணும்போது சரி, பெட்டில் தூங்கும்போது சரி, அது வேறு இடத்துல படாது. நம்ம பாடியிலே இருக்கும், இந்த கண்டத்துலேயே இருக்கும். ஸோ அந்த திருநீலகண்டரை நினச்சிட்டே இருந்து நம்ம இந்த கண்ட ருத்ராட்சத்தை அடிஞ்சது. கண்ட ருத்ரா யார் வேணால் போட்டுக்கலாம். வெதர் இஸ் அ மேல் ஆர் ஃபீமேல், எனி காஸ்ட் ஆர் எனி க்ரீட், எனிபடி கேன் வேர் இட். ருத்ராட்சத்தில் என்னுடைய நன்மைகள்லாம் பாருங்களேன். ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம் சகல காரிய சித்திக்கு ஒரு முகம். அடுத்ததாக 2 முகம் கொண்ட ருத்ராட்சம் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். 3 முகம் நினைத்த காரிய சித்தி ஆகும். 4 முகம் சதுர்வித புருஷார்த்தங்கள், 4 சதுர்வித புருஷார்த்தங்கள் சொல்கிறேன், அது கிடைக்கும். 5 முகம் சகல பாபங்களையும் போக்கும். இதுதான் 5 முகம். எல்லா பாபங்களும் சேர்ந்துடும் இதை போட்டுக்கிறதுக்கு. ஸோ ருத்ராட்சங்களில் ஒரு முகமணி கிடைப்பது மிக அபூர்வம். அவ்வாறு கிட்டுமானால் அந்த ருத்ராட்சம் இளந்தம்பழவு இந்த பத்ரின்னு சொல்கிறது இளந்தம்பழம், அந்த அளவுக்கு இருந்தால் சுகம் அதிகமாக இருக்கும். நெல்லிக்காய் அளவு இருந்தால் துக்கங்களை போக்கும். கடலை அளவுக்கு இருந்தால் மிக விசேஷமானது. இம்மையில் சகல போகங்களை அனுபவித்து மோட்சத்தையும் கொடுக்கும்னு சொல்லியிருக்கு. ருத்ராட்சங்களை அணிய விரும்புபவர்
அதனை தானமாக எவரிடம் பெறலாகாது. காசு கொடுத்து தான் வாங்கணும், தானமாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. வி ஷுட் பே சம் அமௌண்ட் ஏதோ ஒன்று. பொருள் கொடுத்து வாங்க சக்தி இல்லாதவர்கள் தான் சம்பாதித்த புண்ணியத்தை தத்தம் செய்து வாங்கிக்கலான் இருக்கு. ஒருமுக ருத்ராட்சத்தை நீரோட்டத்தில் விட்டால் எதிர்த்து போகும் இருக்கு. ஏக்க முகம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, நீரோட்டம் எப்படி போகிறதுன்னு வடக்குலேருந்து தெற்கு போகுதுன்னா அது தெற்குலேருந்து வடக்கு போகும். 2 முக ருத்ராட்ச மாலை தரித்து அக்னியில் இறங்கினால் உடல் வேகாது, ஜுர ரோகம் விலகும். 3 முக ருத்ராட்சமணி அணிந்தவனை ஆயுதங்களால் எந்த விதமான துன்பங்களும் செய்ய முடியாது, ஏற்படுத்தாது அவனுக்கு. 4 முக ருத்ராட்சம் வைத்திருப்பன் வீட்டிற்கு திருட வரும் கல்வனுக்கு கண் தெரியாமல் போகும். 4 முக ருத்ராட்சத்தை தண்ணீர் விட்டால் நீரில் மூழ்கிவிடும். 5 முக ருத்ராட்சமணி பாபங்களை போக்கும் சக்தி படைத்தது. அதனால் ருத்ராட்சமணியின் குணத்தை தெளிவுபடுத்தி பின்னர் அணிவது வழக்கம். அதுதான் நல்லதுன்னு சொல்லியிருக்கு. சார், ஸ்நானம், தானம், ஜபம், ஓமம், அத்தியனம், சிராத்தம், பித்து தர்ப்பணம், சிவ விஷ்ணு பூஜைகள் எல்லா காலங்களையும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வது நல்லதாகும். ருத்ராட்சன் மகிமையை உணர்ந்து நடப்போர் சிவபெருமானால் கடாட்சிக்கப்படுவர். இவ்வாறு ருத்ராட்சத்துடைய பெருமைகளை சொல்லியிருக்கு. இதுலேருந்து வேதங்கள்லேருந்து ஆரம்பித்தாலே ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கு. உலகத்தில் காணப்படுவது, சொல்லப்படுவது, நினைக்கப்படுவது, கேட்கப்படுவது அனைத்துமே சிவஸ்வரூபத்தை தவிர வேறு இல்லை. இந்த பூமியிலே பாதாள லோகத்திலும் சொர்க்கலோகத்திலும் மற்ற லோகங்களிலும் லிங்கங்கள் நிறைந்திருக்கின்றன. அதனால் இங்கெல்லாம் வசிக்கும் தேவர்களும் அசுரர்களும் அவாவா இது பண்ணுறார். உதாரணமாக நர்மதையில் சொன்னேன், மண் துகளுக்கு பதில் அதுதான் லிங்கம் தான் இருக்குது. சின்ன திருமூண்டு சைஸ்லேருந்து ஒவ்வொரு ஷேப்பில் ப்ரௌன் கலரில் இருக்கும், கோடெல்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப பழபழன்னு இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ரொட்டேஷன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ருத்ராட்சம் உங்கள் பர்மிஷனோட ருத்ராட்சம் அணிஞ்சிக்கிறேன். இப்போ ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஜோதிர்லிங்கத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். இது சிவ பூஜை நித்தியப்படி இப்போ நான் பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல, ருத்ர ஜமகெல்லாம் நித்தியப்படிலாம் சொல்கிறதில்லை நான். இது காசியிலேருந்து வந்த பானம். இது காசியில் வாங்கியிருந்தேன் நான் 97ஆம் வருஷம் 10 நாள் இருந்தேன் காசியில். 10 நாள் நான் விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் நாகப்பஞ்சர்கிட்ட நாட்டுக்கோட்டை சிட்டி அவர் ரேஷன் பண்ணார். அப்போ இந்த பானம் வாங்கியிருந்தேன். அப்போ என்கிட்ட ஒரு நாகாபரணம் இருந்தது. ஸோ அதில் வச்சுட்டேன். அதே மாதிரி சின்னது ஒன்று இருந்து வீட்டில். அப்போ என்ன சொல்லும்போது மணிகண்டன் என்னுடைய 30 வருஷத்துக்கு முன்னாடி நண்பராக இருந்தவர், 35 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த மகாமேரு முருகபூஷணத்தில் வாங்கி கொடுத்தாரு எனக்கு. அது இருந்தது. அப்போ லலிதாசிரமம் ஸ்டார்டிங் பீரியட் எனக்கு. ஸோ பார்த்தேன் எல்லா இதில் காஞ்சிபுரத்துலலாம் கூட இந்த சிவலிங்கமும் பக்கத்துலேயே இது ஸ்படிகமாக இருக்கும் மடத்துலலாம். இது பானலிங்கம் இது வச்சுருக்கேன். இதில் மகாமேரு வச்சுட்டேன். ஸோ இது ரெண்டுமே இருக்கிறது இந்த வெள்ளி இதில் இருக்குது. பேர் என்ன, சிம்மாசனத்தில். இந்த சிம்மாசனம் வந்ததே ஒரு அபூர்வ இது. கம்பெனியில் எனக்கு ஒரு ப்ரைஸ் வாங்கும்போது 5000 rupees கொடுத்தா. நான் வேலை செய்யும்போது நான் சொல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் தட் அமௌண்ட் ஒரு யூஸ்ஃபுல் வே. ட்ரெஸ் கீஸ் எல்லாம் அவ்வளோ ஆசை கிடையாது எனக்கு. ஸோ அப்போ மிட்டாலால்னு ஒன்று இருக்குது பெரம்பூரில் ஒரு கடை. அவள் வெள்ளி சாமான்லாம் வைப்பாள். கேட்டால் எவ்வளோன்னு கேட்டால் 5000 ரூபான்னு சொன்னான். சரி வாங்கிட்டான். அது ஸோ அது இந்த சிம்மாசனம் என்கிட்ட மோர் தென் 33 இயர்ஸாக இருக்குது. ஸோ அது இதில் வச்சாதான் எனக்கு திருப்தி. இந்த ஆக்னேயம், அதாவது பஞ்சாயுதன பூஜையில் விநாயகர் கன்னி மூலையில் இருப்பார், வாயு மூலை குபேர மூலையில் சூரியன் இருப்பார், ஈசான மூலையில் மகாவிஷ்ணு வரும், இந்த பக்கத்தில் ஆக்னேயம் அக்னி மூலையில் சிவன் இருப்பார். இது 4 பக்கம் 4. சென்டராக மகாமேரு பெருசாக இருக்கும், பெரிய பெரிய பூர்ணமேரு. சரி, எதுக்கு சொல்கிறேன், பஞ்சாயுதன பூஜையில் இருக்குது. இந்த மெயின்டைன் நேற்று கூட பேசியிருந்தேன் நான். மாதிரி இந்த அப்துல் இப்ராஹிம்னு சொல்லிட்டு இந்த அப்துல் கரீம் பாய் இந்த திருவள்ளிக்கணியில் அவர்கிட்ட எல்லா இதுவும் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன்னார். அது அம்சா பஞ்சாயத்து பூஜை செட்டு யூ கேன் பை as a packet from him.
அப்புறம் அது அப்போ தான் வா சொன்னான். சேலத்துலேருந்து வசந்தின்னு ஒரு லேடி அவள் வந்து நீங்களே வாங்கி கொடுத்துருமாம்மா, நீங்களே பாக்ஸில் வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்து பூஜை எப்படி பண்ணுறதுன்றது ஒரு புக்கு தான் என்கிட்ட இருந்தது. அது இன்றைக்கி அனுப்பிச்சி வச்சேன் கொரியரில் அவளுக்கு. ஸோ அந்த புக்கு வேணும்னா ஸோ இந்த கரீம்பாய் இது வந்து போர்ட்லேயே எழுதி காமிச்சிட்டேன். யூ கேன் ஆல்சோ பை பண்ணுவேன். இல்லைன்னா நான் செக் பண்ணி வரணும்னா நான் வாங்கினது நான் வந்து கொரியரில் அனுப்பணும் உங்களுக்காக. ஸோ தோஸ் ஹூவர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் இந்த பஞ்சாயத்து பூஜை யூ கேன் அப்ரோச் மீ. ஸோ இப்போ அந்த கும்பகோணத்தில் ஆனந்தா மெட்ரஸ் இந்த பித்தளை பெட்டி வாங்கினது இந்த இது செக் பண்ணி அந்த புஸ்தகத்தையும் அவுட் விட்டு பஞ்சாயத்து பூஜைன்னு சொல்லி அந்த புக்கையும் உள்ளே வச்சு அதை பற்றுக்கு இது அது இன்னும் காஸ்ட் நிர்ணயம் பண்ணல, இன்னும் எல்லாம் வாங்கின பார்த்தா தான் தெரியும் நமக்கு. ஸோ இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இது இன்றைக்கி. அதாவது நிறைய பேர் கேட்குறா எப்படி பூஜை பண்ண. ஒருத்தர் இன்னைக்கு பேசலாமா இல்லைன்னு தெரியல, பட் ஒருத்தர் கேட்டிருக்கார் பெங்களூர்லேருந்து இந்த கலசம் எப்படி ஸ்தாபனம் பண்ணோம், எப்படி ஹோமம் பண்ணோம், அதெல்லாம் நான் வந்து தனி வீடியோவாக சொல்கிறேன். அதாவது அவருக்காக எடுத்த அலமாரியிலேருந்து இந்த ஹோம கரண்டி இது ஒன்று ஆண் ஒன்று பெண், ஸ்ரிக் ஷவம் பேர். இது பிரம்மாவோட கையில் இருக்கா மாதிரி பிரம்மனுடைய இதில் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இது விநாயகரோட முகத்தை காமிச்சிருக்கா. அதில் இப்போ பாருங்கள், இந்த துதிக்கை வழியாக நெய் விழும். இந்த ஹோலில் நெய்யை விட்டால் இப்படி காமிச்சா இது வழியாக விழும். இதில் ஒரு நெய் எடுத்து இது பண்ணுவா, இதையும் யூஸ் பண்ணுவா. ஸோ இது ஒன் இஸ் ஸ்ரிக், அது ஷவம், ஸ்ரிக் ஷவம் பேர். இது ஆண் பெண்ணை குறிக்கிறது. இது பிரம்மா தான் கையில் வச்சுட்டுருப்பார், ஒரு கையில் விசிறி வச்சுட்ருப்பார். ஸோ கோவிலில் இருக்கிற அந்த விக்கிரகத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் ஹோமம் பண்ணோன்னு இருக்கு. பட் நம்ம இது இல்லாதவா என்ன செய்வேன்னா இந்த மாங்குச்சியோ அந்த அரசங்குச்சியோ ஆலங்குச்சியோ இருக்கு இல்லையா, அதில் மாவலையை கட்டி நூலை சுற்றி அதை நெய்யில் ஒரு மடக்கில் வச்சுருப்பா நெய், அதை வச்சு ஆக்னியம் பேர், அதை எடுத்து விடுவாள். ஸோ இது ஒன்று. அடுத்து பூஜையில் வேறு சோடச உச்சாரம் கோவிலெல்லாம் பண்ணுவாள். வீட்டில் பண்ணுறது ரொம்ப வெரி ரேர். அந்த அளவுக்கு வச்சுட்டுருக்கணும் எல்லாமே சின்ன சின்ன. இது எனக்கு வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடி ஜானகிராமன் ஒரு கார்பெண்டர் அவர் வந்து இந்த பாக்ஸ் பண்ணி கொடுத்த, சுவாமி நீங்கள் கோவிலெலாம் போகிறேன் இல்லையா வச்சுக்கோங்க, இது என்ன இது பாருங்களா, அப்படியே இது எப்படி எடுக்கலாம் இந்த பாக்ஸை, இப்படியே உருவி எடுத்துடுறோம். இதில் என்னென்ன இருக்குன்னா பூஜா முறைக்காக காமிக்கிறேன் நான். இது வந்து வெள்ளி கிடையாது, வெள்ளி போன்ற ஒரு ஜெர்மன் சில்வர் நினைக்கிறது. பட் அதாவது சுவாமிக்கு விசரா மாதிரி இது. அடுத்ததாக இது வெள்ளியே, இது வெள்ளி ஸ்டெம்மு, இது விசிறி தான். அது சாமரம். இது வந்து கவரிமானுடைய முடி அதில் பணிந்தது. இந்த சாமரம் சொல்லிட்டு இப்படி பண்ணுவாள் பூஜை முடியும் நிறைய போகும்போது சுவாமி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுமா, அதுக்காக பண்ணுறது இது. அடுத்து இது கண்ணாடி காமிப்பா சுவாமிக்கு. சரி, இந்த இதுதான் இருக்கு என்கிட்ட, வேறு இதெல்லாம் இல்லை என்கிட்ட அவ்வளோவா. தூப ஆராதனை அதெல்லாம் இருக்குது. இந்த யார் வாங்கி கொடுத்தான்னு இருக்கு, சண்முகம் செட்டியார் ஒருத்தர். அது பெரிய தமாஷான இது. அவர் வந்து என்ன செஞ்சார், வியாபாரி, அவர் ஆஃபீஸ்க்கு ஒரு வாரம் பண்ணிட்டுருப்பார். நான் ஒரு நாள் மயிலாப்பூருக்கு கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிருக்கும்போது ஃபேமிலியோடு போயிட்டு அவரெல்லாம் கிளம்பிட்டார். அப்போ திடீர்னு பார்த்துட்டார் வெளியில் வந்து, அவர் சுவாமி அடுத்த தெருவில் எங்கள் வீட்டுக்கு வாங்கினார். இல்லை சார் நான் இல்லை வேறு நான் திருப்பி போனேன், நான் குளத்தூர் வரைக்கும் போவேன்ருக்குன்னேன். இல்லை நீங்கள் வந்தால் தான் ஆச்சுன்னு பிடிவாக இருப்பேன். சரி போனேன் வீட்டுக்கு. நான் மட்டும் தான் போனேன். பழைய அந்த காலத்து வீடு, பெரிய வீடு. அப்போ ஹாலில் வீட்டில் ஒரு அலமாரியில் ஒரு விக்கிரகம் இருந்தது. அது என்ன விக்கிரகம்னா நீங்களே பாருங்களேன்னார். ஒரு 6 இன்ச்சஸ் இருந்தது, பஞ்சலோக விக்கிரகம், புவனேஸ்வரி விக்கிரகம் இருந்தது ஹாலில். உங்கள் வீடு பூஜா ரூம்னா அது பூஜா ரூம் வந்து 10க்கு 10 சைஸு பூஜை ரூமே தனியாக இருந்தது. நிறையா படங்கள்லாம் மாட்டியிருந்தார். நான் சொல்கிறது கேட்குறாளா, நான் கேட்குறேன் சாமின்னார். இந்த புவனேஸ்வரி விக்கிரகம் அது ஹாலில் போய் அலமாரியில் ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஐயர் யார் வேணா, கபாலீஸ்வரர் கோவில் ஐயர் தான் வருவார்.
இதுக்கு வந்து பாவாடையெல்லாம் கட்டி அழகாக அபிஷேகம் பண்ணி பிராண பிரதிஷ்டை பண்ணி சரி உள்ளே வைக்க சொல்லுங்கன்னு. அப்போ வந்து அவருக்கு ரெண்டு பிள்ளைகள், முதல் மனைவி இறந்து, ரெண்டாவது மனைவி அவன் மூலமாக ஒரு பெண் குழந்தை இதெல்லாம் இருந்தது. யாருக்கும் கல்யாணம் ஆகலை. அப்போ வந்து சில இதில் வியாபாரத்தில் பிரச்சனை இருக்குது. அப்போ நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஒரு மாதம் கழித்து இப்பயும் பார்க்குறேன் ஆஃபீஸில். பார்த்தா கையெல்லாம் மஞ்சளாக, என்ன மஞ்சளாக இருக்கேன் சாமி, நீங்கள் என்றைக்கு சொல்லி கொடுத்தாலும் தெரியல, புவனேஸ்வரி மந்திரம் நல்லா இதெல்லாம் நல்லா போகிறது, பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் போகிறது அப்படிலாம் சொல்லி என்னால் விட முடியல. நித்தியப்படி அவரே வந்து கபாலீஸ்வர் கோவிலில் வந்து அந்த குருக்கள், தலைமை குருக்கள் வந்து அவர் வீட்டில் வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டார். அன்னிலே பார்த்தா அந்த பூஜா கிரகம் அவ்வளோ அழகு மூலமாக மண்டபம் வாங்கி வச்சு புவனேஸ்வரி நல்ல சிம்மாசனத்தை உட்காத்தி வச்சு அவர் வந்து அந்த சாமிக்கு என்னென்னலாம் வாங்குறாரோ எனக்கு ஒரு செட்டு வாங்கி கொடுத்துருவார். நான் கேட்காமையே திடீர்னு வந்து சாயங்காலம் வந்து நிற்பார். இந்த சாமி நான் இங்கே சாமிக்கு நான் இதெல்லாம் பண்ணேன், அவர் வாங்கி கொடுத்தது எல்லாம் எனக்கு. அவர் நான் என் மூலம் பூஜா முறை தெரிஞ்சதுனால அவருக்கு ஒரு ஆசை எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு, அது மாதிரி உங்கள் மூலமாக தான் நான் தெரிஞ்சுட்டேன், ஐ எம் வெரி ஹாப்பி நவ். எல்லாமே குலதெய்வ கோவிலில் போய் இதெல்லாம் வெள்ளிக்கவசம்லாம் போட்டு வந்தார். அவளுக்கு வந்து சப்தகன்னிமார், இங்கே மூதூர்னு ஒரு வில்லேஜ், பூந்தமல்லியில் உள்ள இன்டீரியராக போனால் பூந்தமல்லியெலாம் தாண்டி அரக்கோணம் போகிற ரோடு அது. அந்த இடத்துல மூதூர் சப்தகன்னிமார்கள் பெரிய ஆர்ச்சோடு இருக்கும், பெரிய இது. அந்த காலத்து கோவில் தாமரைப்பூக்களோடு ரொம்ப நிறைஞ்சது. அப்புறமா தனியாக பார்த்துட்டு சொன்னேன் அவர்கிட்ட, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் சார்னு. அப்போ சந்தோஷம் அவருக்கு, எங்கள் கோவில் பார்த்தாளான்னு இருக்கேன். பார்த்துட்டே வந்தேன் நான். இதேச்சு அந்த வழியாக போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு அந்த கோவிலை முதல்ல முடிச்சுட்டு போனேன்னு. இதெல்லாம் எதுக்கு நான் பரிமாறிக்கிறேன்னா, நம்ம எப்படி கொண்டாடுறோன்ற சாமியை, அது கொண்டாட தான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த தெய்வத்தன்மை நிறைஞ்சு போயிடும். நம்ம வந்து அது பாட்டுக்கு அழுக்கடைஞ்சுட்டு பாட்டுக்கு கடந்ததுன்னா அதே மாதிரி தான் நம்ம லைஃபும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி பித்திருக்காரியங்கள், இது தேவ காரியம்லாம். பித்திருக்காரியங்கள் கட்டாயம் பண்ணணும், எஸ்பெஷலி பிராமணர்களுக்கு கட்டாயம் உண்டு அது. அதனால தான் நிறைய குடும்பங்களில் என்னென்ன ப்ராப்ளம், பசங்களுக்கு கல்யாணம் மாட்டேன்றது, இது பண்ண மாட்டேன்றது, இவள் வந்து ஸ்ரத்தையாக பண்ண மாட்டேன்றா. எங்கள் 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பாவோட திதி வந்தது. எத்தனை வருஷம் பண்ணுறான்னு, எனக்கு வந்து பைபாஸ் ஆகியிருக்கு, பேஸ் மேக்கர் வச்சுருக்கா, கால் 2 தடவை ஆப்ரேஷன் ஆச்சு எனக்கு. வித்வுட் தட் ஐ எம் ஏபிள் டு டூ தி ஆக்டிவிட்டீஸ். ஐ கோயிங் டு தி டெம்பிள். அரியத்துறையில் 40 வருஷமாக போயின்னு இருக்கேன். 37 வருஷம் சிவராத்திரி பண்ணுறேன். எந்த தெய்வ காரியம் எதுவுமே நிற்காது எனக்கு, பித்திருக்காரன் நிற்காது எனக்கு. ஏன்னா வந்து அவள் அனுக்கிரகம் இருக்குது. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து 97 பண்ணிட்டுருக்கேன். 97னா பாருங்கள், அது ஒரு 3 வருஷம், 2000, இது 27 வருஷம் எங்கள் அப்பாவுக்கும், சரி எங்கள் அம்மாவுக்கும். எங்கள் அப்பாவுக்கு 44 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டுருக்கேன் நான். இதெல்லாம் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, நம்ம கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடணும் அதில். இப்போ என் மனைவிக்கு சேர்த்து 4 வருஷம் ஆகிடுது பண்ணிட்டுருக்கேன் ரெகுலராகவே. ஸோ சுமங்கலி பிரார்த்தனையே மனைவியோட திதிக்கு அடுத்த நாளே வச்சுட்ருவேன் நான். ஸோ 4 நட்சத்திரம் பார்க்கவே வேண்டாம் அதில். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் எதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னா, இந்த மூதாதையர் வழிபாடுன்றது பித்திரு பூஜை. இந்த பித்திரு பூஜைன்றது விடவே கூடாது. அவங்கவுங்க குல வழக்கப்படி என்ன இருக்கோ கட்டாயம் பண்ணுங்க. அமாவாசை தர்ப்பணம் பிராமணாலே பண்ண மாட்டேன்ற, அதெல்லாம் பிரச்சனையான சமாச்சாரங்கள். அதாவது தர்ப்பணம் பண்ண உடனே அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறோம், அது எள்ளும் தண்ணியை விடுறோம், அது வேறு. ஆனால் நித்தியப்படியே தேவ தர்ப்பணம் ஒன்று பண்ணோம். சந்தியாவந்தனம் முடித்த பிறகு பிரம்ம யஜ்ஞம் இருக்கும். ஸோ தேவ தர்ப்பணம், அப்போ ரிஷி தர்ப்பணம், அப்புறம் வந்து பித்திரு தர்ப்பணம், 3 தர்ப்பணங்கள் வருது. இல்லை ஒரு மேட்ரு ஆஃப் டோட்டலாக டைம் பார்த்தா 5 நிமிஷத்துக்கு கூட ஆகுது. ஆனால் அது வந்து ஒன்றும் இல்லை, வெறும் தாம்பாளாக இருக்கணும், தண்ணி இருக்கணும், வேறு என்ன சொல்லணும், அதுக்கு எள்ளு இல்லாமல் கூட தேவையில்லை. இந்த ரிஷி தர்ப்பணம்லாம் பண்ணுறது, தேவ தர்ப்பணம் இப்படிலாம் பண்ணுறது ஒன்றுமே, வெறும் தண்ணியும் தாம்பாளம் இருந்தால் போதும். கிண்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா பஞ்சபாத்திரம் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன்னா, சில பேர் கோவப்படுவா, மனுஷாளுக்கு நல்லதெல்லாம் வீட்டில் நடக்கணும், இதெல்லாம் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து மற்ற இதர கம்யூனிட்டிக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஆனால் மூத்தோர் வழிபாடுன்னு அவள் வந்து நடு வீட்டில் மஞ்சள் குங்குமம், இது மஞ்சளில் ரவுண்ட் போட்டு அதில் வந்து பட்டையாக குங்குமத்தை போட்டு அந்த புஷ்பத்தையே ஒட்டின்னு இருக்கும் அப்படியே புஷ்பங்கள். ஸோ அது நடு வீட்டு படையல். ஸோ அது வந்து
மெயினாக ஹால் கீழ் மாதிரி இடமா இருக்கும், பூஜை ரூமில் இருக்காது அது. சரி, நடு வீட்டில் கும்பிடுறதுன்றது அதுதான். ஸோ அது வந்து பித்தள் பூஜைகள் அவளுக்கு. அந்த இடத்துல வந்து எப்பயுமே தண்ணி வைக்கணும். சுவாமி ரூம் எப்படி தண்ணி வைக்கணுமோ சொம்பில், அங்கேயும் தண்ணி இருக்கணும் நைட்டில். ஸோ அவங்க யாராவது வந்துட்டு போனான்னா அவள் வந்து பரிகத்துக்கு தண்ணி தேடிட்டு இருப்பாளாம். ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் இது. எஃபோர்ட்ஸ் போடலைன்னா கஷ்டப்பட மாட்டேங்க லைஃப்பில். இதை சொல்லி இந்த ருத்ராட்சத்தை தயவுசெய்து அணியுங்க. யார் வேணால் போட்டுக்கலாம் ருத்ராட்சம். நல்லா தனவந்தராக இருந்தால் தங்கத்தில் கட்டி போட்டுக்கலாம். நான் தங்கத்தில் வச்சு எனக்கு அடிக்கடி அறந்துடும் அது. அதனால் சரி போட்டுட்டு இது வெள்ளி இது. அப்போ நான் பண்ணும்போது 1000 ரூபா 2-3 சிக்ஷனுக்கு பண்ணி கொடுத்தேன். நான் ஒன்று போட்டுட்டேன். இது வந்து வசதியானவா தங்கத்தில் போட்டுக்கலாம், வசதி இல்லாதவா கயிறில் கட்டிக்கலாம். இதை சொல்லி ருத்ராட்சம் அணிவதனால பேய் பிசாசு நம்மளை அண்டாது, எந்த விதமான கெட்ட சக்தியும் நம்மளை தொடாது. இது வந்து நமக்கு வந்து தைரியத்தையும் மனோபலத்தையும் நம்ம கொடுக்கும். திஸ் வில் பி சப்போர்ட்டிங் ஃபீச்சர். பரமேஸ்வரன் நம்மளோட கூட இருக்கிற மாதிரி அர்த்தம் அது. இதெல்லாம் நம்புங்க. இப்போ தயவுசெய்து அணியுங்க. அதே மாதிரி ஸ்படிகமணி வந்து உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். ஸ்படிகமணி கிளாஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம உடம்பை எப்பயுமே குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். எப்படி ஒரிஜினல் ஸ்படிகம்னா இருட்டு ரூமில் போய் 2 ஸ்படிகத்தை உரைச்சா அப்படி நெருப்பு வரும். அது தெரியும். அவுட்டு ஐடென்டிஃபை ஸ்படிகமணின்னு சொன்னால. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் லேடிஸ் வந்து செய்வாங்கன்னா அந்த காலத்திலலாம் இப்போ போட்டுக்கிறா, சில பேர் போடாமல் இருக்கா. முத்தும் பவழமும் போட்டால் மாலையை போட்டுருப்பாள். பவள மாலை முத்து மாலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவள் லேடிஸ் கிச்சன்லேயே இருக்கிறதுனால உடம்பு உஷ்ணமாயிடும் அவளுக்கு. ஸோ அந்த முத்தும் பவளம் இந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் அவள் உடம்புலேருந்து. அது வந்து நம்ம பெரிய பவளங்களே பெரிய பெரிய பவளத்தை போட்டால் அப்படியே சுருங்கி சப்பையாக ஆகிடும். அது அப்புறம் விழுந்துடும். அப்புறம் பெருசாக பண்ணிக்க வேண்டியதான். முத்துக்கும் பவளத்துக்கும் அந்த இது பவர் உண்டு. அதனால லேடிஸ் தே ஷுட் வேர், தோஸ் ஹூ ஆர் இந்த கிச்சன் தே ஷுட் வேர் தட். எங்கள் அம்மா போட்டுகிட்டே இருப்பாள் எப்பயுமே. ஏன்னா அவள் கிச்சன்லேயே இருப்போம். இதெல்லாம் இவ்வளவும் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இது ஜனங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ருத்ராட்சத்தை பற்றி ஆரம்பித்த சப்ஜெக்ட் இங்கே போயிடுது. பட் இருப்பினும் இந்த ருத்ராட்சத்தை தயவுசெய்து இப்போ வாங்கிங்க. எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது ருத்ராட்சம். ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் விலை மாறுபடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் சம்பேர் நியர்பை சேலமும் இங்கே ஒரு அன்பர் வந்து அவர் ஃப்ரீயாகவே அனுப்புகிறார். அது இது கூகுளில் கூட தேடி பார்க்கலாம் அவர் பேரை. நான் நெக்ஸ்ட் டைம் இருந்தால் அந்த பேரையும் காமிக்கிறேன் நான். அவர் அனுப்புகிறார், யாருக்கு வேணால் ஃப்ரீயாகவே கோர்ஸ் கொரியரில் அனுப்புகிறார். தே வில் நாட் அக்செப்ட் ஏ சிங்கிள் பை. இது சொல்லி ருத்ராட்சம் வந்து சிவஸ்வரூபம், அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நர்மத பானலிங்கம் சாட்சாத் சிவஸ்வரூபம். அது ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். அது ஒரு கோடுலாம் இருக்கும், பரவாயில்ல. இந்த பஞ்சாயத்து பூஜையில் 5 கல் தான் சொல்லியிருக்கேன். சோனாபத்ரன்ற நதியில் வரக்கூடியது. ஷோன்னால கோல்டு தான், சொல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது பிரமிஷ் ஷேப்பில் வரும், கிட்டத்தட்ட மேலே கோனிக்கலாக வரும், கீழே அகன்றிருக்கும். ஸோ அது வந்து சோனாபத்ரம் பிள்ளையார் எழுத்து. சூரியன் வெள்ளம்ன்ற இடத்துல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கிறது பொன்னி நிதியோட இது. ஸோ அது வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ரவுண்டு, ஒரு 1 இன்ச்சு டயோ தான் இருக்கும். அது ஒரு இட்லி ஃபார்மில் இருக்கும். கிளாஸ் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பார்க்கலாம். கண்ணாடி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வெள்ளத்தில் மட்டும்தான் கிடைக்கிறது. அது 2000. 3வது மகாவிஷ்ணு. அவர் வந்து ஈசானத்தில் உட்கார போகிறது. அது ஈசானத்தில் மகாவிஷ்ணு வைக்கணும். இது பஞ்சாயத்து பூஜையில். அது வந்து ஷாலகிராமன்ற மலை நேபாளில் இருக்குது. காண்டகி நதி வந்து அது மேலே விழுந்து துண்டு துண்டாக உடஞ்சி ஒவ்வொன்றுத்துலேயும் ஃபாசில் இருக்குது. உடைச்சி பார்த்தா சங்கு இருக்கும். அதில் அது வந்து பரமேஸ்வரனுடைய மகாவிஷ்ணுவோடைய அது வந்து ஆன்ம பவர் இருக்குன்னு சொல்லப்படுறது. அதில் வஜ்ரக்கிரீடம் ஒரு புழு இருக்குது. அந்த புழு வந்து சாதாரண புழுவாட்டம் இல்லை, ஒரு பூச்சி. அது வந்து குடையிறது, கல்லை குடைஞ்சி உள்ளே வந்து அந்த சக்கரை மட்டம் போட்டுருணும். அது ஸோ அது வந்து இப்போ வந்து 1, 2, 3 ஆயிடுச்சு.
நானா நர்மத பானலிங்கம் ஓவல் ஷேப்பில் இருக்கும், ப்ரௌன் கலர் தான் இருக்கும். சரி, இல்லைன்னா இந்த காசியில் வர கங்கையில் வர இது இந்த பானத்தை வச்சுக்கலாம். பட் நர்மத பானம் வசதியை சொல்லியிருக்கு. சரி, 4. 5ஆவதுக்கு வரும்போது ஸ்வர்ணமுகி சிலா. அது வந்து ஜல்லிக்கல் இருக்கும், இந்த டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும், ஒரு கோடு கோல்டன் லைன் இருக்கும் மேலே. ஸ்வர்ணமுகின்ற அந்த காளகஸ்தி அங்கெல்லாம் ஓடுறது ஸ்வர்ணமுகி நதி, அங்கே கிடைக்கிற கல் அது. இந்த 5 கல்லையும் ஒரு சின்ன பாக்ஸில் வச்சுட்டு நித்தியப்படி தண்ணி விடணும், சுத்த ஜலம், பால், திரும்பி தண்ணி, அதில் எடுத்து தொடச்சிட்டு சந்தனம் இங்கே வைக்கலாம். சந்தனம் வச்சாவோட போதும். ஸோ கந்தம் புஷ்பம், கந்தம்ன்றது சந்தனம், புஷ்பன்றது பூ, தூபம் தீபம் அது தசாங்கம் காமிக்கலாம், ஊதுவத்தி காமிக்கலாம். தூபம் தீபம்ன்றது ஏக தீபம், ஒரே ஒரு திரி போட்டு நெய்யை விட்டு ஏற்றுறது. ஸோ கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம். நைவேத்தியம்னது எனிதிங் நார்மலாக பண்ணுறது. நல்ல அரிசியை சாதம் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு, பருப்பு இருந்தால் போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. சுத்தாந்தாரையாமி, அதாவது சுத்தான்னம் நைவேத்தியாமி. சுத்தான்னம்னா நெய்யை விட்ட உடனே சுத்தமாகிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏற்றுக்கு பாருன்னு காமிக்கிறது. ஸோ அந்த எசன்ஸ் எழுத எடுத்துப்பார். அந்த அதிலே வர ஆவியெல்லாம் மட்டும்தான் அந்த தெய்வங்கள் நுகரும். அதனால் அதுக்கு பவர் டேஸ்ட்டே மாறிடும். சாதத்தினுடைய டேஸ்ட்டு பிரசாதமாக மாறிடும். சாதம் பிரசாதமாக மாறுறது. ஸோ இதெல்லாம் வந்து 5மே பஞ்சாயுத பூஜைக்கு உண்டான கற்கள், நேச்சுரல் ஸ்டோன்ஸு. அது வந்து அந்த கரீம்பாய் கடையில் கிடைக்கிறது, வாங்கிக்கலாம். இல்லை சார் வசதியில் பாக்ஸ் எல்லாம் வாங்க முடியும். பாக்ஸ் தனியாக வாங்கிக்கணும். ஒரு 500-600 ரூபா பாக்ஸ் இருக்குது. பாத்திர கடையில் வச்சுருப்பான், அந்த ஹோல் இருக்கணும் அதில். ஸோ அதில் வச்சு இந்த 5த்துக்கும் தனித்தனியாக அர்ச்சனை. விநாயகருக்கு ஒரு நாமாவளி இருக்குது, ஒரு சுமுகாய நமக்கு எந்த இது வந்து மித்ரே நமக்கு, ரவியே நமக்கு, சூர்யா நமக்கு என்று சூரியனுக்கு, அச்சுதாயனந்த கோவிந்தாய நமக்கு, கேசவ நாராயணா அது வந்து மகாவிஷ்ணுக்கு. இங்கே பவாய் தேவா நமக்கு, சர்வாய் தேவ நமக்கு, ஈஷான தேவ, பதுபுதோ தேவ நமக்கு, உக்ராய தேவ, ருத்ராய தேவ, பீமாய தேவ, மகதோ தேவாய நமக்கு ஈஸ்வரனுக்கு 8 நாமாவளி. சென்டராக வந்து ஸ்ரீசக்கரம் வச்சுக்கலாம், இல்லைன்னா சொர்ணமுகி சிலா வச்சுக்கலாம், அது விக்கிரகமே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு நாமாவளி, ஒரு லலிதா சஹஸ்ரநாமத்தை சில நாமாவளி சொல்லலாம். நான் வந்து அது மாதிரி தான் சொல்லுவேன். அது இதுலேன்னு சொல்லுவேன். இப்போ என்ன சகசிராட்ச வித்யாலேருந்து சில பேராக மட்டும் சொல்லுவேன் நான். இல்லை சகசிராட்ச வித்யாவை புதன்கிழமை சகசிராட்ச வித்யா முழுக்க சொல்லிடுவேன். அதுக்கு இதெல்லாம் இதுக்கு சொல்கிறேன்னா, எளிமையான பூஜா வழிபாடு, பஞ்சாயத்தன பூஜை பண்ணால் தெரிஞ்சுட்டாலே போதும், வேறு எதுவும் வேண்டாம். பெரிய விசாரமாக முக்கியமான பண்டிகைகள் அதெல்லாம் பண்ணுங்க. அது சங்கராந்தி, அது விநாயகர் சதுர்த்தி, அது மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணலாம் பூஜைகளை. இதெல்லாம் சிம்பிளிஃபை, நித்தியப்படி பூஜைன்னு சிம்பிளாக தான் இருக்கணும். பட் இந்த 5 வேணும். கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம், அது அந்த 5 இருக்கணும். இதை சொல்லி இந்த 213வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.